Hi friends, இந்த வீடியோவில் how to install Windows 11 OS போடுவது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் Windows 11 OS எப்படி டவுன்லோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கூகுளில் போய்ட்டு மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் 11 சொல்லி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிட்டு ஃபஸ்ட் லிங்காக இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிங்க, இங்கிலீஷ் இன்டர்நேஷ்னல். ஸோ செலக்ட் பண்ணிங்க, கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ரெஃபர்ஸ்ங்கிற சாஃப்ட்வேர் ஏற்றுங்க. சாஃப்ட்வேர் ஏற்றிட்டு அதில் உங்களோட iOS ஃபைலை சர்ச் பண்ணுங்கள். பிரிண்டர் இன்சர்ட் பண்ணிடுங்க மறக்காமல். அதில் பார்த்தீங்கன்னா iOS ஃபைலை செலக்ட் பண்ணுறேன், ஓகே கொடுக்குறேன். ஸ்கேன் ஆகுது. ஸோ இருக்கிறத அப்படியே வச்சுங்க, எப்படி ஸ்க்ரீனில் காட்டுறோம் அதே மாதிரி வச்சுங்க. ஸ்டார்ட் கொடுத்துருங்க. 5 மினிட்ஸ் ஆகும் உங்கள் OS பூட் ஆகணும். பூட் பண்ணுறது இப்போ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது பார்ப்போமா. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பூட் கீ ப்ரெஸ் பண்ணிக்கங்க. பூட் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் பூட் மெனுன்னு இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். பூட் மெனுவில் பார்த்தீங்கன்னா SCI-FI அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பின்ட்ரைவ் இல்லை ஏதாவது சோர்ஸ் இருக்கும், அந்த சோர்ஸை பூட் ட்ரைவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நான் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா மல்டி OS பூட் ட்ரைவ். அது எப்படி பண்ண சொல்லி டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், ஐ பட்டன் கொடுக்குறேன், அது செக் பண்ணிங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா Windows 11 வச்சுருக்கேன், Windows 10 வச்சுருக்கேன். இப்போ Windows 11 கிளிக் பண்ணுறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ செப்பரேட்டாக போட்டிருக்கேன், நம்ம சேனலுக்கு போய் பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷன் இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இன்ஸ்டால் பண்ண கொடுத்துருங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டேட்மெண்ட்டை அக்ரி கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு ஸ்டேட்மெண்ட் வேணால் படித்து பார்த்துக்குங்க. ஸோ அதெல்லாம் வேண்டாம் ப்ரோ அப்படின்னீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கஷ்டமாக அப்படிதான் கேட்குது, நம்ம கஷ்டமாக தான் பண்ணுறோம். ஸோ கஷ்டம் கொடுத்துருங்க, அப்படி கொடுக்காதீங்க. இப்போ டிஸ்க் பார்ட்டிஷன். ஸோ எனக்கு இப்போது டிஸ்க் சி மட்டும் அழிச்சா போதும், எல்லாமே எனக்கு டிஸ்க் டியில் இருக்க எல்லாமே எனக்கு வேணும். ஸோ டிஸ்க் டி கொடுத்துருப்பீங்க ஆக்சுவலி. ஸோ அதை மட்டும் கிளிக் பண்ணி ஃபார்மேட் பண்ணுங்கள், சரிங்களா. மற்ற எதுவும் பண்ண வேண்டாம். அதை ஃபார்மேட் பண்ணிட்டு அதை செலக்ட் பண்ணுங்கள். அந்த டிஸ்க் சியை மட்டும் இருக்கிற இதை செலக்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியும் ஆக்சுவலி நான் 170 கொடுத்துருந்தேன். ஸோ அதனால் அதை நான் எனக்கு தெரிஞ்சனால் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணும். இப்போ இந்த ப்ரொசீஜர் முடிஞ்சோடனே ஒன்ஸ் நம்மளோட லேப்டாப் ஆர் பிசி ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ அளவு கொடுத்துருங்க. கிட்டத்தட்ட 70% ஒர்க் முடிஞ்சு Windows 11 இன்ஸ்டால் பண்ணுறதில்ல. ஸோ அகைன் ரீஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கு இப்படி தான் காட்டும். ஸோ ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போது நம்மளோட கண்ட்ரி செலக்ட் பண்ண சொல்லுது, நான் இந்தியா செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே Windows 10 பண்ண ப்ரொசீஜர் தான். ஸோ தெரியாதவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இப்போ லேப்டாப்போட லேஅவுட் கேட்குது, நம்ம என்ன இதுனா இங்கிலீஷ் இந்தியா. ஸோ கிளிக் பண்ணிட்டு எஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஸ்கிப் கொடுத்துருங்க, அந்த லேஅவுட் நமக்கு தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் ஒய்ஃபை இருந்தால் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுறா இருக்கலாம். சம்டைம்ஸ் ஒய்ஃபை இல்லாதவங்க ஐ டோன்ட் ஹேவ் ஒய்ஃபைன்னு சொல்லி கண்டினியூ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்கள் நேம், அப்புறம் பாஸ்வேர்ட். நெக்ஸ்ட் செக்யூரிட்டி கொஷின் 3 கொஷின் கேட்கும். ஸோ அது நீங்களே பர்சனலாக பார்த்து ஆன்சர் பண்ணிடுங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ அகைன் மறுபடியும் ரீசெட் ஆகும், அலோவ் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட Windows 11 பூட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஓப்பன் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஆக்டிவேஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். Windows 11 ஆக்டிவேஷன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.